हरे कृष्णा माताजी प्रभु जी। நம்ம கிளாஸ்க்கு டைரக்டாகவே போயிடலாம். முதல்ல ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரிஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாश्चात्य தேசதாரிணே कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांगर्ये। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधारा श्री वासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकाय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। हरे कृष्णा डिवोटीज। Train to read the Mataji's Prabhuji's. Hare Krishna. Thank you, Ma. Hare Krishna. சிவகாமி மாதாஜி நீங்க வந்து கொஞ்சம் பேரெல்லாம் எல்லா பேரையும் கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்க எனக்கு இன்னைக்கு. மாதாஜி. ஓகே மாதா. இன்னைக்கு வந்து நம்ம ஐஎஸ்ஓ இது ஈஷோபனிஷத்துல 1 படிக்கலாம் இன்னைக்கு. இது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போன வாரம் அதாவது இன்வோகேஷன் ஸ்லோகம் படித்தோம் இல்லையா? அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்றேன். ஒரே நிமிஷம். நான் போன வாரத்தில் ரொம்ப எடுக்க போதில்லை இந்த வாட்டிக்கு. மொத்தமாக இந்த செகண்ட் சாப்டருக்கு இப்போ இன்றைக்கி படிக்கிற நம்பர் 1 ஸ்லோகத்துக்கு முதல்ல அது வச்சுட்டு போனதை லைட்டாக சொல்லிக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே முதல்ல ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ் எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே இறைவனுக்கு தான் சொந்தம். எனவே நம்ம என்ன நினச்சிருக்கோம், நம்ம எல்லாமே இதெல்லாம் நமக்கும் சொந்தம் தான். இது நான் சம்பாதிச்ச பணம் என்னோடது. இந்த வீடு கட்டினேன், இது என்னோட வீடு. இன்னொரு வீடு கட்டினேன், அங்கே ஒரு பெரிய பில்டிங்கே கட்டி போட்டேன், 15 வீடு இருக்கிறது, அது அப்படியே எனக்கு சொந்தம். எல்லாம் நமக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சாப்டருடைய இந்த ஸ்லோகத்தினுடைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. எதுவுமே உலகத்தில் இருக்கிறது எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம வந்து ஒரு டெம்பரரி விசிட்டர்ஸ் டு திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்துக்கு நம்ம டெம்பரரியாக வந்திருக்கோங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால எல்லாமே என்னோடதுன்னு நம்ம கையில் நிறைய சாப்பிட்றதுக்கே நிறைய இருந்தது. நம்மளே உட்காந்து சாப்பிட்டுட்டு பாக்கி வச்சுக்கணும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் நம்மளோட கையில் ஒரு 100 ரூபாய் இருந்ததுன்னா அதில் 10 ரூபாய் தான தர்மத்துக்கு செலவழிக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அனைத்தையும் இறைவனுடையதாக எல்லாம் கடவுளோடு நினச்சிருந்து அப்படின்னு நினச்சிருந்தாக்க நம்ம ஒத்துமையாக வாழ முடியும். தனிப்பட்ட லாபம், ஆசை, சுய பிரயோஜனம் ஆகியவற்றை விட்டு இறைவன் அளித்ததை அனுகூலமாக உபயோகிக்க வேண்டும். பிறருடைய சொத்தை அபகரிக்கக்கூடாது. மற்றவங்களோட சொத்தை நம்ம ஆசைப்பட்டு திருடவும் கூடாது, அதுவும் தப்பு. இதில் தத்துவ வார்த்தை என்ன கிடச்சிதுன்னா, இதில் ஒரு ஆழமான தத்துவம் இருக்குது. ஈசன் அனைத்தையும் நேர்ந்து பண்ணியிருக்கான், நியமிச்சிருக்கான். தியாகம் மனித வாழ்வின் மையம். அசை மற்றும் பிடிப்பு இல்லாத வாழ்க்கை தான் அமைதிக்கான வழி. விவேகம், ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக ஒற்றுமை இது வலியுறுத்தப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் இதில் உலகில் உள்ள எல்லா பொருள்களும் இறைவனுக்கு சொந்தமானவை. அதனை வைத்து கொள்ளாமல் பகிர்ந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருடைய சொத்து வேண்டாமே. நம்ம அது இருக்கிறதே நம்ம வேணுங்கிறத வச்சு நம்ம வச்சுட்டு பாக்கி பிறருக்கு மற்றவாளோட சொத்தை நம்ம எதுக்கு வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ஒரு மந்திரத்தில் 3 முக்கியமான ஓமைகள் கூறப்பட்டுள்ளன. ஓமைகள் தான் இந்த இங்கிலீஷில் சொல்லுவா, அனாலஜிஸ்ன்னு சொல்லுவா, இல்லைன்னா மெட்டமோர்ஃபோஸ்ன்னு சொல்லுவா.
ஓகே, அது என்ன அந்த மூணுங்கிறதே தெரிஞ்சுன்னு நம்ம ஸ்லோகத்தை போடணும்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஓகே. அவை ஆழமான தத்துவங்களை எளிமையாக படிமங்களாக எடுத்து வலிக்கின்றன. உலகம் என்பது இறைவனோட வீடு. உலகம்ங்கிறது யாரோட வீடு? இறைவனோட வீடு. நமக்கு நம்ம வீடு நம்ம வீடுங்கிற மாதிரி உலகமே இறைவனோட வீடு. அதில் இறைவன் வாழ்கிறான். இதை கவனிச்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றும் இது கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கெல்லாமும் யூஸ் ஆகும். இந்த ஓமையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓமைங்கிறது அதாவது உலகம் வந்து ஒரு வீடு, இறைவன் வாழ்கிறான். அதாவது அவசியம் அதில் இல்லையா, அவசியம்னாக்க இறைவன் வாழ்கிறான். நாம் வசிக்கின்ற உலகம் தனித்துவமானது அல்ல, அது இறைவனுடைய வாசஸ்தலம் என்று பார்க்க வேண்டும். அதாவது இந்த உலகம் ஒரு தங்குமிடம் அல்ல, நமக்கான பசுரூபம் அல்ல, இது இறைவனுக்கு சொந்தமானது. தமிழ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? இது நம்ம வந்து இங்க இருக்கிறதுங்கிறது தங்கி போகும் ஒரு விடுதி. விடுதினா என்ன, ரூம் எடுத்துன்னு இருக்கோம், அவ்வளவுதான். இது நம்முடைய சொந்த வீடு இல்லை, இல்லம் இல்லை, இல்லம் அல்ல. ஓகே, அதுதான் நம்பர் 1. இதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, பொருள்கள் என்பது கடவுளின் பரிசுகள், அதாவது தியாகம். உவமை, இதுல என்ன உவமை சொல்லிருக்கு? உலக பொருள்கள் கடவுள் தந்த பரிசுகள், அதை தியாகத்துடன் மட்டுமே அனுபவிக்க வேண்டும். அதாவது நாம் உலகில் எதை அனுபவித்தாலும் அதில் ஒரு உரிமை எண்ணம் இல்லாமல் கடவுளின் அருளாகவே பார்க்க வேண்டும். அதுபோல விருந்தில் ஒருவர் உணவை தரும் போது அதை பகிர்ந்து கொண்டு மரியாதையுடன் சாப்பிடும் உணர்வை உருவாக்குகிறது. விருந்துக்கு போகிறோம், சாப்பிட்றோம், அதை எல்லாருக்கும் பகிர்ந்து எல்லாருமா சாப்பிட்றது தான் அது. இது அதில் தமிழில் அதுக்கு என்ன ஓமை யாருக்காவது தெரியுமா? அந்த மாதிரி இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு, உணவை பகிர்ந்து சாப்பிடணும். விருந்தோம்பல், விருந்தோம்பலில் வழங்கப்படும் உணவு போல, அதுதான் 2வது பாயிண்ட். அதில் உரிமை இல்லாமல் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு 3வது பாயிண்ட் வந்து பிறர் சொத்தைக்கு ஆசைப்படாது, பிறர் சொத்துக்கு ஆசைப்படாது, அது பாவமாகும். மா கஸ்யஸ்வித் தனம், லாஸ்ட் லைன் வரும் இந்த ஸ்லோகத்தில். அதுக்கு வந்து கஸ்யஸ்வித் தனம். ஓமை என்னன்னா, பிறருடைய சொத்து ஆசைப்பட்டால் நமக்கு சொந்தமாகாது, அஞ்ஞாதம், தவறானது. விளக்கம், உலகில் ஒவ்வொருவருக்கும் தேவைக்கேற்ப இறைவன் அளித்திருக்கிறார், அதனால் மற்றவர்களுக்குரியதை பார்க்கவே கூடாது என்ற அடிப்படையில் பிறர் சொத்து பொய்யான ஆசை என காட்டப்படுகிறது. தமிழ்ல என்ன ஓமை அதுக்கு? பிறர் வீட்டு கதவோடு நம் சாவி பொருந்தாது. மற்ற இப்போ நம்ம வீட்டு சாவியை கதவு போட்டு வெளில போகிறோம், வெளியில் வந்துட்டு பக்கத்து வீட்டில் அவங்க வந்து சாவி எங்கேயோ தொலைச்சிட்டாங்க, அவங்க சாவின்னு கேட்டாங்கன்னா உங்கள் சாவியை கொண்டு போய் அங்கே போய் திறக்க முடியுமா? அதுதான் தமிழில் சொல்லிருக்கு. தமிழ் என்ன ஓமை? பிறர் வீட்டு கதவோடு நம் சாவி பொருந்தாதது போல பிறர் சொத்தும் நமக்காக இல்லை. ஓகே, இந்த 3 பாயிண்ட்டையும் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துக்கு போனால் நல்லாவே புரிஞ்சு போயிடும். உலகம் இறைவனின் வீடு, நமக்கு சொந்தமில்லை. 2வது, பொருள்கள் பகிர்ந்துண்ண வேண்டிய பரிசு, தியாகத்துடன் வாழ வேண்டும், 2வது பாயிண்ட். 3வது, பிறர் சொத்து ஆசைப்படக்கூடாத பாவம், ஆசை இடத்தில் அமைதி இருக்க முடியாது. இவை 3ம் நம் வாழ்வை ஒழுங்குபடுத்தும் ஒரு உயர்ந்த ஆன்மீக ஓமைகள். ஓகே, இதோட பக்கம் போன கிளாஸ்ல நம்ம இது வந்து இந்த இதனுடைய ஒரு இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓமைகளோட சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஈஷோபனிஷத்து ஸ்லோகம் 1க்கு இப்போ போயிருக்கோம். அதுக்கு தான் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். இதெல்லாம் நான் பார்த்துட்டுறேன். அப்புறம் கடைசியில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த இதெல்லாம் புக்கில் இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல்ஸ் எல்லாம் ஒரிஜினல் புக்கில் இருக்கிறது அந்த கண்டென்ட்டை யாராவது படிங்க. ஸ்ரீ ஈஷோபனிஷத்து என்பது அப்படின்னா என்ன? பரமனை நெருக்கமாக கொண்டு வரும் அறிவு அல்லது பரம கட்டுப்பாளரின் அறிவு என்று பொருள்படும். மேலும் இது வேத இலக்கியத்தில் உள்ள முதன்மையான உபநிஷத்துங்களில் ஒன்றாகும். எல்லாமே பரம இறைவனுக்கு சொந்தமானது என்றும் அவரிடமிருந்து வெளிப்படுகிறது என்றும் மனித வாழ்க்கை இந்த உண்மையை உணர்ந்து முழுமைக்கும் சேவை செய்வதற்கே என்று இது கற்பிக்கிறது. ஓகே, போன இது பிரார்த்தனை மந்திரம் படித்தோம் இல்லையா? யாருக்காவது தெரியுமா? இது பைஹார்ட் பண்ணிவிட்டேன். அதாவது தெரிஞ்சுதான் யாராவது சொல்றீங்களா? யாருமா? ஜோதி மாதாஜி. ஜோதி மாதாஜி சொல்லுங்க. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாய வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வெரி குட்.
புரிஞ்சுட்டு படிச்சிருக்கேங்கிறது தெரியாது. மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓம் பூர்ணம் அதக பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யத்தே. ஓகே, இன்னும் யாராவது சொல்கிறீங்களா ஸ்லோகம்? படிக்கிறதுனா படிக்கும் 2 பேர் யாராவதுன்னா படிமா தப்பா இருந்தா நோ ப்ராப்ளம். எல்லாருக்கும் பை ஹார்ட் படிக்கிறது பூர்ணம் அதः பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே வசிஷ்யத்தே. ஓகே, நீங்க இது படிக்கும்போது எங்க வந்து பா சொல்றோம் பா சொல்றோங்களாம் தெரியலன்னு கவலைப்படாதீங்க. இங்க இந்த இடத்துல மேல என்ன எழுதிருக்கு இங்கிலீஷ்ல பாத்துக்கோ. ஓம் பூர்ணம் பி போட்டுருக்கு, அதனால பூர்ணம் பூ வரணும். அதக இதுல வந்து அதகன்னு சொல்லக்கூடாது. அதக டி போட்டுருக்கு இல்லையா, இங்க பாத்துக்குவோம். இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? பூர்ணஸ்ய பூர்ணம் இதெல்லாம் பூ ஆதாய பூர்ணம் யபாவசிஷ்யத்தே. இது வந்து தே, இங்கே டீ போட்டுக்கு பாருங்க. இது இங்கிலீஷையும் நோட் பண்ணி சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுப்போம். இன்னும் யாராவது சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்லட்டுமா? சொல்லுமா. ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் இந்த மாதிரி பைஹார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்லோகத்தை. ஏன்னா 18 ஸ்லோகமும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம 2 ஸ்லோகமும். இப்போ நாளைக்கு அடுத்த இன்னைக்கு 2வது படிச்சிருவோம் இல்லையா, நெக்ஸ்ட் வீக் படிச்சு இந்த 2த்தையும் மறுபடியும் சொல்லி பார்த்துப்போம். அதுக்குள்ளேயும் பைஹார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது பூர்ணம் அதகன என்ன? முழுமை என்பது நான், ஆத்மாவாகிய நான். அதன் இயல்பே பிரம்மம், உருவமற்றது, வரம்பற்றது, படைப்பின் காரணமாக கருதப்படுகிறது. பூர்ணம் இதம் அப்படின்னா முழுமை என்பது அனைத்து பொருள்களும் அறியப்பட்ட அல்லது அறியக்கூடிய அனைத்தும், உருவாக்கப்பட்ட அனைத்தும் படைப்பை உள்ளடக்கியது. பூர்ணம் இதம். ஓகே, பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே, முழுமையிலிருந்து முழுமை பிறக்கிறது. அது பிரம்மம் நிலையிலிருந்து அறியக்கூடிய படைப்பு, அதாவது இடம் பிறக்கிறது. உதச்சியதே. ஓகே, பூர்ணஸ்ய பூர்ணம் அதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யத்தே. பூர்ணம் பிரம்மனுடன் பூர்ணம் பூர்ணம் படைப்பை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ இதுவும் எஞ்சி இருப்பது பூர்ணமே. ஓகே, எஞ்சி இருப்பது பூரணமே. ஸோ 1 + 1னா 1 வரணும். 1 - 1 அதுக்கும் 1 தான். எதை இருந்தாலும் கூட்டினாலும் கழிச்சாலும் எஞ்சி இருக்கிறது பூர்ணம் தான் அப்படிங்கிறதுக்கு தான் இது. ஓகே, இந்த ஸ்லோகம் படித்தாச்சு. இன்னைக்கு படிக்க போகிற ஸ்லோகம் நம்பர் 2 தான். நம்பர் பொறுத்த வரைக்கும் 2. ஆனால் அது வந்து ப்ரேயர் சாங். இது வந்து ஸ்லோகம்ன்றது விஸ்வோபனிஷத்தில் முதல் ஸ்லோகம். ஈஷா வாஷ்யாம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேனே தக்தேனே புஞ்சிதா மா கிருத கஸ்ய ஸ்வித் தனம். ஸ்வித் தனம் இதில் இதுதான் டி தான் சொல்லணும். ஸ்வித் தனம். ஓகே, நான் ஒரு லைன் சொல்கிறேன், எல்லாரும் நீங்களும் சொல்லிவிடுங்க கூட மனப்பாடம். ஈசா வாஷ்யாம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேனே தக்தேனே புஞ்சிதா மா கிருத கஸ்ய ஸ்வித் தனம். இதை வந்து ராகம் போட்டு படிக்க தெரிஞ்சவங்க ராகம் போட்டு படிங்க. இல்லைன்னா என்ன மாதிரி அது வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், ஸ்பெல்லிங்ஸ் கரெக்டாக இருக்கணும், ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான், அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஈஷா வாஷ்யாம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேனே தக்தேனே புஞ்சிதா மா கிருத கஸ்ய ஸ்வித் தனம். அப்படி படித்தாலும் ஓகே. எப்படி இருந்தாலும் அந்த இது வரணும், இந்த லெட்டர் வேர்ட்ஸை வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பிரபஞ்சத்திற்குள் இருக்கும் உயிருள்ள அல்லது உயிரற்ற அனைத்தும் இறைவனால் கட்டுப்படுத்தப்பட்டு சொந்தமானவை. எனவே ஒருவர் தனக்கு தேவையானவற்றை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவை தனது ஒதுக்கீடாக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளன.
மேலும் அவை யாருக்கு சொந்தமானவை என்பதை நன்கு அறிந்து கொண்டு மற்றவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லாமே கடவுளுக்கு சொந்தம்தான். இப்போ நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு போதும். நம்ம கிட்ட என்ன பண்ணுறோம், சில சமயம் சம்பாதிச்சோம்னா நிறைய வீடு வாங்கிட்டு நிறைய வீடு வச்சுருக்கோம். அதில் வர வாடகை படத்தை வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலான்னு அதை வச்சுன்னு சாப்பிட்டுருக்கோம். அதையும் மிஞ்சி நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா? அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒன்றுனா யாருக்கு மறுபடியும் இதுப்பா நம்மளால வேலை செஞ்சுன்னு மறுபடியும் இதுங்க முடியாது, வயசான காலத்தில் பண்ணிட்டுருக்கோங்க தான் பண்ணிட்டுருக்கோம். இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு 100 ரூபாயான்னு தானம் சேரிட்டிக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு, மற்ற ஏழைகள் அன்னன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு இல்லை, அது அந்த காலத்துல எல்லாம் புடி அரிசி திட்டம்னு ஒன்று இருந்திருக்கும். கொஞ்சம் என்னோட ஏஜில் இருக்கிற அந்த காலத்துக்கு இருந்து தெரிஞ்சு என்னென்னா, டெய்லி சமைக்கிறதுக்கு சாப்பாடுறதுக்கு எடுத்துன்னு வரோம் இல்லையா, கிச்சனுக்குள்ளே அரிசி எடுத்து 2 டம்ளர் சாதம் வைக்கணும்னு எடுத்துன்னு போடுறோம். அதுலேருந்து ஒரு புடியத்துக்கு ஒரு பானையில் போட்டுருவாங்க அந்த காலத்தில். எங்கள் அம்மா வீட்டிலலாம் அப்படி தான் வளரும். எதுக்கு அந்த பானைக்குள்ளே போடுறேன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம அன்னன்னைக்கு யாருக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு முடியலைன்னாலும் இந்த அரிசி அதுக்குள்ளே போட்டோம்னா மடத்தில் அங்கே கொண்டு போய் கொடுத்துடலாம். அங்கே சன்னியாசிகள்லாம் சாப்பிட்டுப்பான்ட்டு அதுக்குள்ளே சேர்த்துக்கிறதா. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், அந்த புடி அரிசி எடுத்ததுனால அந்த 2 டம்ளர் சாதம் குறையாது. நம்ம 2 கிளாஸ் சாதம் வச்சோம்னா அந்த 2 கிளாஸ் கிடைக்கும். அடுப்பில் நம்ம வச்சு பண்ணுறச்சே அந்த ஒரு புடி எடுத்தது தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு புடியாக சேர்த்துன்னு வந்தால் ஒரு மாதத்துக்கு 1 டம்ளருக்கு ஒரு புடி அப்படி இப்படியே எடுத்து போடுவாங்க வீட்டில். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோ 6 கிலோ வரைக்கும் சேர்த்துருமா. அது விளையாட்டு போல் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 20 கிலோ என்னமோ இருக்கும். எடுத்துன்னு போய் அங்கே கொண்டு போய் மரத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி அது ஒரு தானம். அந்த மாதிரி நமக்கு வேண்டுறதுலேயே நம்ம ஒரு அளவுக்கு அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி எல்லாமே நமக்கு தான் சொந்தம், நமக்கு சொந்தம் நம்ம வச்சுருக்க கூடாது. எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. வெப்பம், ஒளி மற்றும் நெருப்பு. பரம்பொருளை நெருப்புக்கு ஒப்பிடுவது வழக்கம். ஒரு பரம்பொருளை பகவானை நெருப்புக்கு சொல்லலாம். பௌதீக மற்றும் அபௌதீக சதாச்சாரங்களை எல்லாம் அந்த நெருப்பின் வெப்பத்திற்கும் ஒளிக்கும் ஒப்பிடுவது உண்டு. அந்த வெப்பம் எப்படி இருக்கு, நெருப்பினோட வெப்பம் தகிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அது பரம்பொருளை பகவான் அந்த மாதிரி தான் சொல்கிறான். பௌதிக சமாச்சாரம் அபௌதிக சதாச்சாரங்கள்லாம் சொல்லணும்னா அதுக்கு சமமாக சொல்லலாம். ஒளி, நெருப்பினோட ஒளியும் பிரகாசமாக இருக்கும். இதெல்லாம் பகவானோட இதுக்காக சொல்றது. நெருப்பானது ஒளி வெப்பம் ஆகிய தன்மைகளை சக்தியை பரிமாறுவது போல் பகவானும் தமது சக்தியை பல வகைகளில் வெளிப்படுத்துகிறார். இவ்வாறாக அவர் எல்லாவற்றின் இறுதி ஆளுநராகவும் பராமரிப்பாளராகவும் அவர் எல்லாவற்றின் சர்வாதிகாரியாகவும் விளங்குகிறார். எல்லாவற்றையும் அறிந்தவர். ஓகே, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதில் கிருஷ்ணரின்றி பிரியும் போது நாம் அழிகிறோம். நம்ம இப்போ கிருஷ்ணரை நினச்சிட்டு நம்ம அன்னன்னைக்கு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமான கிருஷ்ண பகவானை நினச்சிக்கணும். 1 மணி நேரம் நல்லா நினச்சிட்டு 16 ரவுண்டு சாண்டிங் பண்ணுங்க. எல்லாரும் யாரெல்லாம் சாண்டிங் பண்ணலையோ கவலைப்படாதீங்கோ, ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு ரவுண்டு ஒரு டைம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு ரவுண்டு அது மாதிரி அதாவது 108 தடவை சொல்லுங்க போதும். ஒரு டைம் வேணும் அது. அந்த மாதிரி 16 ரவுண்டு ஒரு நாளைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்னா அப்புறமா நமக்கு தீட்சையெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஈஸி. நம்ம 16 ரவுண்டு எப்போ ஃபினிஷ் பண்ணுறோமோ அப்போவே நம்ம இதில் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறிட்டு வரோன்னு நமக்கே தெரியும். நமக்கு பகவான் கிருஷ்ணர் ஆட்டோமேட்டிக்காக எப்போ நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அப்போ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ண பகவான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது மாதிரி அந்த கிருஷ்ணர்கிட்ட நம்ம பண்ணாமல் இருந்தாக்க என்ன ஆகுது, நம்ம பிரிஞ்சிட்டோம்னாக்கா கிருஷ்ணர் பகவானே நினைக்காம நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோ, என்ன ஆகுது, நம்ம அழிஞ்சு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கோம். அடுத்த பிறவி அது ஒன்று உண்டு. அடுத்த பிறவிலையும் நம்ம என்னவா பிறப்போம், மனுஷனாகவும் பிறக்க மாட்டோம். இது நம்மளை விட கீழ்நிலை பிறவியில் தான் பிறப்போம். ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட நம்ம பிரிஞ்சுடுறோம். கிருஷ்ணர்கிட்டேருந்து பிரியக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம எப்போதும் பகவானை நினச்சிட்டு ஸ்லோகங்கள்லாம் படிச்சுட்டு நாம ஜபம் ஜபிக்கணும். வேறு இன்னைக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லாட்டாலும் சாண்டிங் மந்திரம் மகா மந்திரம் மட்டும் ஈஸியஸ்ட் வே. கலியுகத்தில் பண்ணுற பெரிய யாகம் எதுனா 16 ரவுண்டு சாண்ட் பண்ணுறது தான் பெரிய 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 யாகம். அதை ஞாபகம் வச்சுன்னு பண்ணுங்க. பகவான் இன்றி வேறு எவரும் எதற்கும் உடமையாளர் அல்லர் என்பதை அறியும் அறிவே நாம் அடைய வேண்டும். அதே நமக்கு புரிஞ்சிருக்கணும். பகவான் இல்லைன்னா ஒரு துரும்பு கூட இங்கேருந்தோ ஆனண்ட நகராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஹீட், லைட் அண்ட் ஃபயர், இது 3த்துக்கும் பகவான் தான். ஓகே,
ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவரவரின் பங்குண்டு. நமக்கென்று இறைவன் ஒதுக்கியுள்ள பங்கையே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குன்னு எத்தனை பங்கு கொடுத்துருக்காரோ அதை மாத்திரம் ஏற்றுட்டா போதும். எல்லாத்தையும் நமக்கு நமக்கு நமக்குன்னு சொல்லக்கூடாது. உதாரணமாக பசு பால் குடிக்கிறது. நம்ம வீட்டில் ஒரு பசுமாடு வச்சுருக்கோம்னு வச்சுங்களேன், அது பால் கொடுக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாலை வாங்கி அந்த பால் ஒரு நாளைக்கு அந்த பால் கறந்தா காத்தால ஒரு 1.5 லிட்டர், சாயங்காலம் 1.5 லிட்டர், 3 லிட்டர் பால் கறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வீட்டுக்கு 1 லிட்டர் பால் இருந்தால் போதும். பாக்கி 2 லிட்டர் பாலை நம்ம என்ன பண்ணணும், யாருக்காவது உபயோகப்படுறவாளுக்கு கொடுத்து காசை வாங்கிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். அதுவும் அந்த காசை வாங்கி நீங்கள் வேறு ஏதாவது செலவழிங்கோ உபயோகமாகவே. அது தப்பு இல்லை. ஆனால் அந்த 3 லிட்டர் பாலும் எனக்கு தான் அந்த பசு பால் கொடுக்குறது எனக்கு தான் நம்ம நினச்சிக்க கூடாது. ஏன்னா பசு என்னோடதுங்கிறதுனால அப்படி. அதனால ஆனால் அந்த பசு ஏதாவது ஒரு ட்ராப் அந்த பாலை குடிக்கிறது இல்லை. பசு என்னத்தை சாப்பிடுது, அதுக்கு கொஞ்சோண்டு வைக்கலும் புல்லையும் போடுறோம். பசு புல்லை தின்கிறது. அதன் பால் மக்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதுவே பகவானின் ஏற்பாடு. அதுதான் பகவான் பண்ணின ஏற்பாடு. அதனால்தான் எல்லாருக்கும் அம்மா அம்மான்னு சொல்கிறோம். பசுவை எல்லாருக்கும் அம்மா. ஏன், அது பாலை கடைசி வரைக்கும் நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு பால் கொடுத்துட்டுருக்கு, நம்ம சாப்பிட்டுருக்கோம் அவங்களோட பாலை தான். அதனால தான் பசுவதை கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம். அதுக்கு தான் பசுமாடு அந்த பாலை நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த பாலை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேயா? அதனால அது ஒரு எல்லா அம்மாக்கெல்லாம் விட, சொந்த அம்மாக்கெல்லாம் விட அந்த பசுமாடு இன்னும் ஒரு உயர்ந்த அம்மா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. புலி என்ன பண்றது, இது பசுமாடை பத்தி சொல்லியாச்சு. பால் கொடு, இந்த உதாரணங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 1 பசு பால் கொடுக்குறது சொல்லியிருக்கேன். நம்பர் 2 புலி அரிசியோ கோதுமையோ சாப்பிட்றது இல்லை. நமக்கெல்லாம் ஸ்டேபிள் ஃபுட் என்ன, அரிசி சாப்பிட்றோம். சவுத் இந்தியாவில் இருக்கவெல்லாம், நார்த்தில் இருக்கவெல்லாம் சப்பாத்தி, அது கோதுமையை சேர்த்து சாப்பிட்றோம். இப்போ சவுத்லேயும் சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, நார்த்லேயும் நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்டுருக்கா சாதத்தில். என்ன, பசுவின் பாலை குடிப்பதில்லை. புலி போய் பசுவோட பால் எடுத்து குடிக்கிறது, அதுவும் குடிக்காது. கோதுமை சாப்பிட்றது, அதுவும் சாப்பிடாது. ஆனால் தாவர உணவையோ உண்பது, அதையும் சாப்பிடாது. தாவர உணவு சாப்பிடுமா, அதுவும் சாப்பிடாது. ஆனால் அது என்ன சாப்பிடும், மாமிச உணவையே உண்ணும். அது மாமிசம்தான் சாப்பிடும். பறவைகளும் விலங்குகளும் உள்ளன. அந்த மாதிரி அதுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபுட் பகவான் அந்த மாதிரி அதுக்கு ஒரு இது பண்ணியிருக்காரு, ஏற்பாடு பண்ணியிருக்காரு இவர். அதனால் நான் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுல பெரிய இது இல்லை. வெஜிடேரியனாக இருக்கிறது நல்லது. அது அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இதை அவங்கவுங்க பண்ணணும். நான்வெஜ்ஜாக இருக்கிறது ஒரு மாடை கொலை பண்ணி இதை பண்ணி அது மாதிரி சாகடிச்சு நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா நமக்கு புலிகள்லாம் அறிவு கிடையாது, நமக்கு அறிவு இருக்கிறதுனால அதெல்லாம் மற்ற மிருகங்களையெல்லாம் கொண்டு நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை சொல்லி கொடுக்குறோம். ஓகே, இது 2வது எக்ஸாம்பிள் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஈசா வாஷா பிரின்சிபிள், இந்த ஸ்லோகத்தில் முதல் லைன் என்ன இருக்கு, ஈசா வாசியன்னு வருது. அதனுடைய பிரின்சிபிள் என்ன, கடவுள் மையப்பட்ட கருத்து. எங்கள் குடியிருப்பு மண், மரம், கல், இரும்பு, சிமெண்ட் மற்றும் பல பொருள்களால் ஆனது இல்லையா. நான் இருக்கிற வீடு எதால கட்டியிருக்கான், கல், மண், மரம் எல்லாம். எல்லாத்தையும் ஒவ்வொருத்தனையும் மண் ஒரு இடத்துலேருந்து, மரம் ஒரு இடத்துலேருந்து, டோரு விண்டோஸ்க்கெல்லாம் மரம் எடுத்துன்னு வருவோம். கல்லை வச்சு கட்டுறோம். செங்கல் இருந்தால் தான் செவரெல்லாம் எழுப்ப முடியும். இரும்பு நடுவில் அந்த இதெல்லாம் போடுறதுக்கு அஸ்திவரம் இதுக்கு பேர் ரெயிலிங்ஸ், அதெல்லாம் போடுறதுக்கு இரும்பு வேணும். எல்லாத்தையும் வச்சு இது பண்ணுறதுக்கு, பைண்ட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் வேணும். எல்லாத்தையும் எடுத்துன்னு சேர்த்துட்டு தான் பண்ண முடியும். ஈசோபனிஷத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்தால் இந்த கட்டுமான பொருட்களை நாமே உற்பத்தி செய்ய முடியாது. நீ பண்ண முடியுமா, மண்ணு போய் எடுத்துன்னு கல் ஒரு இடத்துல ஒத்தொத்தன்ட்டேருந்து ஒவ்வொரு வெண்டாட்டேருந்து நம்ம ஒன்று வாங்கிட்டு வந்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து தான் வீடு கட்டுறோம். நம்ம தனியாக நம்மளா வாங்கிட்டு பண்ணலை, ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து பண்ணிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி நாமே உற்பத்தி என்பது அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவற்றை நாம் ஒன்றிணைத்து நமது உழைப்பால் வெவ்வேறு வடிவங்களாக மாற்ற முடியும். நம்மளோட உழைப்பினால தான் அந்த வீடு அப்படி மாதிரி பண்ண முடியும். ஆனால் அந்த வீடு கட்டி முடிச்சுட்டு இந்த வீடு என்னோட வீடு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வீடு இல்லை, அது யாரோட வீடு, பகவானோட வீடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வெளியில எல்லாத்தையும் சொல்ல, நான் தான் கட்டினேன், என் வீடு இல்லை, இது பகவான் வீடுன்னு எல்லாரும் நமக்கு மனசுக்கு தெரியணும். அது ஒரு தொழிலாளி ஒரு பொருளை உற்பத்தி செய்ய கடினமாக உழைத்ததால் அதன் உரிமையாளர் என்று கூற முடியாது. ஓகே, அதுக்காக நம்ம இதுட்டு எல்லாம் நான் பண்ணேன்னு சொல்லிவிட்டு இது எந்த இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்க நம்மளெல்லாம் யாராவது தூக்கின்னு ஓடி போயிடுவோம்.
நம்ம மனசுக்கு தெரியணும் இதெல்லாம் பகவானுக்கு சொந்தம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நமது ஒதுக்கீட்டை பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும்? மக்கள் ஒருவருக்கொருவர் பகை கொண்டு நாயும் புதியுமாக விரும்புகிறார்கள். அதனால்தான் என்ன ஏன் சண்டையும் பூசலும் வருது? எல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்க வாழ்டெல்லாம் நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு நாளைக்கு நீ வெளியில் போயிருக்கேன்னா அவள் சாவியை கொடுத்துட்டு போகிறா, நீங்கள் சாவியை வாங்கி வச்சுக்கிறோம், அவளுக்கு ஏதாவது சாப்பாடு வேணுனாக்கா நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு பகை இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தாக்க நல்லது. நாயும் புனியுமாக இருக்கக்கூடாது. ஈஷோபனிஷத்தில் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் அறிவுரை வழங்குவதற்காக ஏற்பட்டது அல்ல. அந்த மாதிரி சண்டை போடுறவாளை பற்றி பேச்சே இல்லை. பூனைகளுக்கும் நாய்களுக்கும் கீழ்நிலை உயிரினங்கள் இயற்கையில் விதிகளை தவறாமல் கடைபிடிப்பதால் அவைகளுக்கு பாவச் செயல்கள் என்று ஏதும் இல்லை. வேத இலக்கியங்களிலிருந்து விஷயங்களாக தெரிந்து கொள்வதற்கான ஆற்றலை படைத்த மனிதன் பெற்றிருக்கிறான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு இருக்கு. அதனால அது விலங்குகளை பற்றி நம்ம கவலைப்படாத, நம்மளோட இதில் நாயும் புனியுமா இல்லாமல் நம்ம மனுஷ ஜென்மமா இருக்கணும். மனிதன் விலங்குகளின் ஒதுக்கீட்டை பயன்படுத்தினால் அவன் ஒரு விலங்காக மாறுகிறான். அந்த மாதிரி இருந்தால் விலங்காக தான் போயிடணும் நம்ம. இருதரப்பினரின் கைகளில் அணுகுண்டுகள், 2 பேர் கையிலையும் அணுகுண்டுகளை வச்சுருந்தா இந்த காலத்தில் இருந்திருக்கும். ஈஷோபனிஷத்து பூனைகளுக்கும் நாய்களுக்கும் அறிவுரை வழங்குவதற்காக ஏற்பட்டதல்ல, ஆனால் ஆச்சாரியார்களின் வழிவந்த ஒரு குருவிடம் மனிதன் அதை கற்றுக்கொள்ளலாம். அது எப்படின்றத கற்றுக்கணும்னாக்க ஒரு ஆச்சாரியர் நமக்குன்னு ஒரு குருவை அமைச்சிட்டு நம்ம கற்றுக்கணும். ஓகேயா? இதுதான் இந்த ஸ்லோகம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா? இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கலாம். யார் படிக்கிறீங்க? தங்கமணி மாதாஜியா? எஸ் மாதாஜி படிக்க நல்லா படிக்கிறீங்க. போன கிளாஸ் நல்லா இருந்தது. எஸ் மாதாஜி. முதல் மந்திரம் ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்தேனே த்யக்தேனே புஞ்சீதா மா கிருத கஸ்ய ஸ்வித் தனம். பதவுரை. ஈசா கடவுளால் அவசியம் கட்டுப்படுத்தப்பட்ட, இதம் இது, சர்வம் எல்லாம், யத்கிஞ்ச எதுவானாலும், ஜகத்யாம் பிரபஞ்சத்தினுள், ஜகத் சராச்சரம். ஒரு நிமிஷம் மாதாஜி, எல்லாரும் இந்த மீனிங் இல்லாம கவனிச்சிருவாங்க. கடைசியில கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிச்சு ஈஸியா இருக்கும். கவனிச்சுக்கோங்க மீனிங் எல்லாம். எஸ் மாதாஜி. ஈசா கடவுளால் அவசியம் கட்டுப்படுத்தப்பட்ட, இதம் இது, சர்வம் எல்லாம், யத் கிஞ்ச எதுவானாலும், ஜகத்யாம் பிரபஞ்சத்தினுள், ஜகத் சராச்சரமெல்லாம், தேன அவரால், தியக்தேன ஒதுக்கப்பட்ட பங்கு, புஞ்சீதா ஏற்றுக்கொள்ள வேண்டும், மா கூடாது, கிருத்த பெற முயற்சிக்க, கஸ்ய ஸ்வித் பிறருடைய தனம் செல்வம். பொருளுரை. பிரபஞ்சத்தில் உள்ள சராச்சர பொருட்கள் எல்லாம் பரம்பொருளான பிரபுவின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை, அவருக்கு சொந்தமானவை. எனவே ஒருவன் தன் தேவைக்கு அவசியமான பொருட்களை தனக்கென ஒதுக்கப்பட்டுள்ள பங்கை மட்டுமே ஏற்றுக்கொண்டு மற்றவை பிறருடையவை என்பதை அறிந்து அவற்றை பெற முயற்சிக்க கூடாது. விளக்க உரை. வேத ஞானம் என்பது பரம்பொருளான பிரபுவில் துவங்கி பக்குவமடைந்த சிஷ்ய பரம்பரையில் வழிவந்த ஆன்மீக குருமார்களின் மூலம் பெறப்படுவது ஆகையால் பிழையற்றது. வேத ஞானத்தின் முதற்சொல் பரம்பொருளான பிரபுவின் திருவாயிலிருந்து பிறந்தது, உன்னதமான தோற்றுவாயிலிருந்து பெறப்படுவது. பிரபு திருவாய் மலர்ந்தருளிய சொற்கள் அப்பௌருஷேய என்பன, அதாவது அப்பௌருஷேய என்பன, அதாவது இம்மண்ணுலகை சார்ந்த ஒருவரால் பேசப்பட்டவை அல்ல என்பது பொருள். மாதாஜி. ஓகே, இந்த ரெட் இங்க்ல போட்டிருக்கேன், இது கிரீன் இங்க்ல இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிருக்குது. வேத ஞானத்தின் முதல் பரம்பொருளான பிரபுவின் திருவாயிலிருந்து பிறந்தது. அது தெரிஞ்சுக்கோங்க. எப்போ அதை எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிருக்கணும் அதை நோட் பண்ணிக்கோங்க. இம்மண்ணுலகில் வசிக்கும் மனிதனிடம் 4 குறைகள் காணப்படுகின்றன. அவன் நிச்சயம் தவறுகள் செய்பவன், மாயையின் பிடியில் அகப்படக்கூடியவன், பிறரை ஏமாற்றும் குணமுள்ளவன், அவனின் அறிவு புலன்கள் குறைபாடுகள் கொண்டவை. இந்த 4 குறைகளால் கட்டுண்டவன் ஆகையால் சர்வ வியாபகமான ஞானத்தை பற்றிய தகவல்களை அவனிடமிருந்து பெற முடியாது. வேத ஞானம் இத்தகைய குறைபாடுகள் உள்ளவர்களால் இயற்றப்படுவதல்ல. முதலில் உருவாக்கப்பட்ட பிரம்மாவின் இதயத்தில் வேத ஞானம் முதன்முறையாக ஓதப்பட்டது.
பின்னர் பிரம்மா தன் மக்களுக்கும் சீடர்களுக்கும் அதை வழங்கினார். அவர்கள் காலங்காலமாக அதை பின்வந்தவர்களுக்கு வழங்கினார்கள். பிரபுவான இறைவன் பூரணமானவர் ஆகையால் அவர் பௌதீக இயற்கையின் விதிகளுக்கு உட்படுவதென்பது சாத்தியமில்லை. ஆனால் உயிர்களும் உயிரற்ற பொருட்களும் இயற்கையின் விதிகளாலும் இறுதியில் பிரபுவின் சக்தியாலும் ஆளப்படுகின்றன. ஈசோபனிஷத் யஜுர்வேதத்தில் ஒரு பகுதியாகையால் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களின் ஆளுநரை பற்றிய தகவலையும் தருகிறது. இதில் சொல்லப்பட்டுள்ள விவரங்களை பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்தில் பரா அபரா ஆகிய பிரகிருதிகளை பற்றிய சர்ச்சை பகவத்கீதா 7.4.5 உறுதி செய்கிறது. இயற்கையின் ஆதார பிரிவுகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் எல்லாமே பிரபுவின் கீழ்நிலை சக்தி, அதாவது பௌதீக சக்தியாகும். உயிர் வாழ்வன, அதாவது அங்க ஜீவிகளில் காணப்படுவது பிரபுவின் பரா பிரகிருதி, மேல்நிலை சக்தி. ஒரு நிமிஷம் மாதாஜி, யாருக்காவது இந்த ஸ்லோகம் சொல்ல தெரியுமா? ஞாபகம் இருக்கா? பகவத்கீதையில படிச்சது. பூமிர் ஆப்போ நலோ வாயுகம் மனோ புத்தி அகங்கார. சொல்லுமா. இது யாம் மே பின்ன பிரகிருதிர் அஷ்டாதா. ஓகே, இந்த ஸ்லோகம் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது 8 வகையான பிரிவுகளை விளக்குகிறார். அதில் பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த 5 நிலங்களும் மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய உள்மன கூறுகளும் ஆகும். இவை அனைத்தும் பகவானின் 8 மடங்கு இயற்கையாகும். ஓகே, எஸ் மாதாஜி, படிங்க. இதில் சொல்லப்பட்டுள்ள விவரங்களை பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்தில் பரா அப்பரா ஆகிய பிரகிருதிகளை பற்றிய சர்ச்சை உறுதி செய்கிறது. இயற்கையின் ஆதார பிரிவுகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் எல்லாமே பிரபுவின் கீழ்நிலை சக்தி, அதாவது பௌதீக சக்தியாகும். உயிர் வாழ்வன, அதாவது அங்க ஜீவிகளில் காணப்படுவது பிரபுவின் பரா பிரகிருதி, மேல்நிலை சக்தி. இவ்விரு இயற்கைகளும் அதாவது சக்திகளும் பிரபுவினின்றி வெளிப்பட்டுள்ளவை. இறுதியில் அவரே அமைப்பில் உள்ள எல்லாவற்றையும் ஆள்பவர். பரா அபரா ஆகிய பிரகிருதிகளுக்கு அப்பாற்பட்ட எதுவும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. எனவே எல்லாம் பரம்பொருளின் உடைமை. பரம்பொருளான முழுமுதற் கடவுள் முழுமையான வியக்தியாவார். அவர் முழுமையான பக்குவமான அறிவுடையவர். தன் பல்வகையான சக்திகளின் மூலம் எல்லாவற்றையும் நிலைப்படுத்துபவர். பரம்பொருளை நெருப்புக்கு ஒப்பிடுவது வழக்கம். சராச்சரங்கள் எல்லாம் அந்த நெருப்பின் வெப்பத்திற்கும் ஒளிக்கும் ஒப்பிடுவதுண்டு. நெருப்பானது ஒளி, வெப்பம் ஆகிய தன்மைகளாக சக்தியை பரிமாறுவது போல பிரபுவும் தமது சக்தியை பல வகைகளில் வெளிப்படுத்துகிறார். இவ்வாறாக அவர் எல்லாவற்றின் இறுதி ஆளுநராகவும் பராமரிப்பாளராகவும் சர்வாதிகாரியாகவும் விளங்குகிறார். எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லோரையும் பரிபாலிப்பவர். அவரே பிரபு. எண்ண ஒண்ணாத சக்திகள் நிரம்பியவர். அதிகாரம், செல்வம், புகழ், அழகு, அறிவு, துறவு ஆகிய எல்லா உயர்வுகளையும் தம்மில் கொண்டவர். பிரபுவின்றி வேறெவரும் எதற்கும் உடைமையாளர் அல்லர் என்பதை அறியும் அறிவை நாம் அடைய வேண்டும். தமக்கென்று பிரபுவான இறைவன் ஒதுக்கியுள்ள பங்கையே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, பசு பால் கொடுக்கிறது, ஆனால் தன் பாலை அது தானே குடிப்பதில்லை. பசு புல்லை தின்கிறது, அதன் பால் மக்களுக்கென்று ஏற்பட்டுள்ளது. இதுவே பிரபுவின் ஏற்பாடு. அவர் கருணை கூர்ந்து நமக்கென ஒதுக்கியுள்ளவற்றோடு நாம் திருப்தி அடைய வேண்டும். நம்மிடம் உள்ள பொருட்கள் உண்மையில் யாரை சேர்ந்தவை என்பது பற்றிய எண்ணம் நம் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். உதாரணமாக, மரம், மண், கல், இரும்பு, சிமெண்ட் இன்னும் பல பொருட்களை கொண்டு வீடு கட்டப்படுகிறது. ஸ்ரீ ஈசோபனிஷத்தின் கோணத்திலிருந்து பார்த்தால் அப்பொருட்கள் எல்லாம் தாமாக உற்பத்தி செய்ய முடியாது என்பதை உணர்கிறோம். நாம் செய்வதெல்லாம் அவற்றை ஒருங்கிணைந்து நம் உழைப்பால் அவற்றிற்கு பல வகையான வடிவங்களை தருவதே. உழைப்பாளி ஒரு பொருளை உண்டாக்குவதற்கு தன் கடும் உழைப்பை தந்தான் என்பதால் மட்டுமே அப்பொருளுக்கு உடைமையாளன் என்று அவன் உரிமை கொண்டாட முடியாது. நவீன சமுதாயத்தில் உழைப்பாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே பெரும் பூசல் ஏற்பட்டுள்ளது. இது அகில உலக அளவில் உருவெடுத்து உலகின் நலனுக்கு இடையூறு விளைவிக்க கூடியதாய் உள்ளது. மக்கள் ஒருவருக்கொருவர் பகை கொண்டு நாயும் பூனையுமாக உருமுகிறார்கள். ஸ்ரீ ஈசோபனிஷத் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் அறிவுரை வழங்குவதற்காக ஏற்பட்டதல்ல. மனித பிறவிகளுக்கு இறைநிலை தரக்கூடிய அறிவுரையை தகுதி பெற்ற ஆச்சார
ஆச்சாரியர்களின் மூலமாக பெற முடியும். மனித இனம் ஈஷோபனிஷத்தில் கண்டுள்ள வேத ஞானத்தை கடைபிடித்து பௌதீக உடைமைகளுக்காக தம்முள் சண்டையிடாமல் இருக்க வேண்டும். பிரபுவின் கருணையால் கிடைத்துள்ள வசதிகளோடு உரிமைகளோடும் ஒவ்வொருவரும் திருப்தி அடைய வேண்டும். இயற்கை வளங்களை தனது என்று உரிமை கொண்டாடி கம்யூனிஸ்டுகளும் முதலாளிகளும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் அமைதி நிலவ முடியாது. உண்மையில் அவை முழுவதும் பிரபுவான இறைவனின் உடைமை. அரசியல் சாதுரியத்தினால் மட்டும் முதலாளிகள் கம்யூனிஸ்டுகளை அடக்கிவிட முடியாது. அதுபோலவே கம்யூனிஸ்டுகளும் திருடப்பட்ட ரொட்டிக்காக முதலாளித்துவவாதிகளோடு சண்டையிடுவதால் மட்டும் அவர்களை வெல்ல முடியாது. எல்லாம் முழுமுதற் கடவுளின் உடைமை என்பதை இரு சாராரும் உணராதவரை நமது என்று அவர்கள் உரிமை கொண்டாடும் பொருளெல்லாம் திருட்டு சொத்தாகும். அதற்காக இயற்கையின் விதிகளின்படியான தண்டனைக்கு அவர்கள் உள்ளாக நேரிடும். கம்யூனிஸ்டுகள் முதலாளித்துவவாதிகள் இருவரிடமும் அணுகுண்டுகள் உள்ளன. எல்லாம் முழுமுதற் கடவுளின் உடைமை என்பதை அவ்விரு சாராரும் ஒப்புக்கொள்ளாவிடில் அவர்களுடைய அணுகுண்டுகளே அவர்களை முடிவில் அழித்துவிடும். இது நிச்சயம். எனவே அவர்கள் தம்மை தாம் காப்பாற்றிக் கொண்டு உலகில் அமைதியை நிலைநாட்ட விரும்பினால் இரு தரப்பினரும் ஸ்ரீ ஈஷோபனிஷத்தின் கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். மனித இனம் நாயும் பூனையுமாக சண்டையிடுவதற்காக ஏற்பட்டதல்ல. மனித வாழ்வின் முக்கியத்துவத்தையும் குறிக்கோளையும் உணர்வதற்கான அறிவை மனிதர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். வேத இலக்கியங்கள் மனித இனத்திற்காக தொகுக்கப்பட்டவை, நாய் பூனைகளுக்காக அல்ல. நாய்களும் பூனைகளும் பிற விலங்குகளை கொன்று தின்பதால் அவற்றிற்கு பாவம் ஏற்படுவதில்லை. ஆனால் அடக்க முடியாத பூனைகளும் பிற விலங்குகளை கொன்று தின்பதால் அவற்றிற்கு பாவம் ஏற்படுவதில்லை. ஆனால் அடக்க முடியாத நாவிச்சையை திருப்திப்படுத்துவதற்காக மனிதன் விலங்குகளை கொன்றால் அவன் இயற்கையின் விதியை புறக்கணித்த குற்றத்திற்கு உள்ளாகிறான். அதற்கான தண்டனையை அவன் பெற்றே ஆக வேண்டும். மனித இனத்திற்கான வாழ்வு நெறியை விலங்குகளிடையே செயல்படுத்த இயலாது. விலங்குகளின் மாமிசத்தை தின்று பழக்கப்பட்டிருக்கும் புலி அரிசியையோ கோதுமையையோ உண்பதில்லை, பசுவின் பாலை குடிப்பதில்லை. தாவர உணவையோ மாமிச உணவையோ உண்ணும் பறவைகளும் விலங்குகளும் உள்ளன. ஆனால் அவை தமக்கென கடவுளால் வகுக்கப்பட்டிருக்கும் இயற்கை விதிகளை மீறுவதில்லை. விலங்குகள், பறவைகள் மற்றும் ஊர்வன போன்ற கீழ்நிலை உயிரினங்கள் இயற்கையின் விதிகளை தவறாமல் கடைபிடிப்பதால் அவைகளுக்கு பாவ செயல்கள் என்று எதுவும் இல்லை. வேத கோட்பாடுகளும் அவைகளுக்காக ஏற்பட்டவை அல்ல. பொறுப்புகள் மனித வாழ்விற்கு மட்டுமே ஏற்பட்டவை. சைவ உணவை மேற்கொள்வதால் மட்டும் இயற்கை விதியை புறக்கணிக்கும் குற்றத்திற்கு ஆளாகாமல் இருக்கலாம் என்று எண்ணுவது தவறு. தாவரங்களுக்கும் உயிர் உண்டு. ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்திற்கு உணவாக வேண்டும் என்பது இயற்கை விதி. எனவே நான் கண்டிப்பான சைவன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வதில் பொருள் இல்லை. மேலான ஆளுநரை உணர்ந்து இருப்பதுவே முக்கியம். உன்னதமான பிரபுவை அறிவதற்கு தேவையான உள்ளுணர்வு விலங்குகளில் வளர்ந்திருக்கவில்லை. ஆனால் வேத இலக்கியங்களிலிருந்து விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஆற்றல் படைத்த அறிவை மனிதன் பெற்றிருக்கிறான். அதன் மூலம் இயற்கையின் நியதிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை அறிந்து பயன்பெறும் வாய்ப்பை அவன் அடைந்திருக்கிறான். வேத இலக்கியங்களின் அறிவுரைகளை அவன் அசட்டை செய்யும் போது அவன் வாழ்வு அபாயத்திற்கு உள்ளாகும் நிலை ஏற்படுகிறது. எனவே உன்னதமான பிரபுவின் அதிகாரத்தை ஒப்புக்கொள்வது மனிதனுக்கு இன்றியமையாதது. அவன் பிரபுவின் தொண்டனாகி தன் உடைமைகளை எல்லாம் அவருடைய சேவையில் அர்ப்பணித்து அவருக்கு அளிக்கப்படும் உணவின் மீதியை மட்டுமே கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வது அவன் தன் கடமையை சரிவர நிறைவேற்ற உதவும். பரிசுத்தமான பக்தன் அளிக்கும் சைவ உணவை மட்டுமே நான் ஏற்றுக்கொள்வதாக பகவத்கீதையில் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். பகவத்கீதை 9.26. எனவே அந்த ஸ்லோகம் தெரியுமா? என்ன ஸ்லோகம்? எல்லாருக்கும் தெரியும். என்னத்தை கொடுக்க சொல்றாரு பகவான்? ஒண்ணு வந்து நிறைய விதவிதமா சமைச்சு கொண்டு வந்து எனக்கு வைங்கோ. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் தானே சொன்னார். அந்த ஸ்லோகம் தான் சொல்லிருக்கோம், படிச்சிருக்கோம். பலம் தோயம் மே பக்தியா பிரயச்சதி, எனக்கு அன்பா கொடுங்கோ. தத்தகம் பக்தி உபக தமிழ்மி பிரயாத்தாத்மனே, மனசார எனக்கு அது கொடுத்தேன்னா. ஒன்றும் இல்லை, சுதாமா கதையை எடுத்துக்கோங்க. சுதாமா வந்து என்ன எடுத்துன்னு போனார் வீட்டிலேருந்து பார்த்து, அவர் கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு புடி அவளும் இருந்தது. அவளும் அதை ஒரு அழுக்கு துணி வேஷ்டியில் சோப்பு போட்டு துவைச்சி ஜென்மாயிருக்கும், அந்த அழுக்கு மூட்டையில் கட்டி எடுத்துன்னு போனார். இருந்தாலும்
கிருஷ்ணர் அந்த மூட்டையை பிரித்து அதில் இருக்கிற அவரை எடுத்து சாப்பிட்டார். அதாவது எதை கொடுத்தாலும் பிரியமாக கொடுத்தாங்க, அதை கிருஷ்ண பகவான் சாப்பிட்டார். அதனால பெரிய நம்ம ஃபீஸ்ட் வைக்கணும் பகவானுக்கு அப்படின்னு நினச்சிக்க மாட்டான். தால் சாவல், ஒரு சாதம், ஒரு பருப்பு, அதை நேவேத்தியம் காமிங்க. அது நேவேத்தியம் பண்ணுன்னா அங்கே கொண்டு போய் பெல் அடிச்சுட்டு அமக்கெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் பண்ணணும்னு நான் பெருசாகவே நான் சொல்லித்தரல. நான் சொல்லித்தரது சிம்பிள். நான் பண்ணுற மெத்தடு உங்களுக்கும் சொல்லித்தரேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நல்லா கிராண்டாக பண்ணுங்க, பெரிய பூஜையெல்லாம் பண்ணு. இல்லைன்னாக்க சாமி கிட்டக்க நம்ம சாப்பிட்ற தட்டில் என்ன போடுறோமோ எடுத்து போட்டு அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நேவேத்தியம் பண்ணதுக்கு ஈக்குவல் ஆகிடும் அது. ஓகேயா? நமக்கு ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் சில நாளைக்கு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆம்பளைகளும் ஆகட்டும், மாதாஜி சாட்டும், பிரபுஜி சாட்டும், யாராக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில போட்டுக்கோங்க. ஓகே? ஈஸியஸ்ட் வே பண்ணுங்க. அப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு டைம் கிடைச்சிது பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நெய்வேத்திய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நல்லா கிராண்டாக பண்ணிக்கலாம். ஓகே? எஸ் மாதாஜி. பத்திரம் ஒரு இலைய பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தஹதம் பக்தி பபக்ருதம் அஸ்னாமி பிரயத்தாத்மனஹ. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. அதனால இந்த ஸ்லோகம் அது மாதிரி அதுக்கு தான் இங்கேயும் சொல்லிருக்கு. அது 3வது பாயிண்ட் வந்துட்டு இல்லையா? மொத்தம் 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் முதல்ல, இது 3வது பாயிண்ட். எஸ் மாதாஜி, படிங்கம்மா. எனவே மனிதன் சைவ உணவை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் பிரபுவின் பக்தனாகவும் ஆகி தன் உணவையெல்லாம் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதன் பின்னரே கடவுள் கருணையோடு தரும் பிரசாதத்தை அவன் உட்கொள்ள வேண்டும். இந்த உணர்வில் செயல்படும் பக்தன் மனித பிறவியின் கடமையை செலுத்துகிறவன் ஆகிறான். தம் உணவை கடவுளுக்கு அர்ப்பணிக்காதவர்கள் உண்மையில் பாவத்தை உண்பவர்கள் ஆகிறார்கள். அதனால் அவர்கள் பாவத்தால் விளையும் பல துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள். உன்னதமான இறைவன் உரிமையை புறக்கணித்து இயற்கையின் விதிகளை துணிந்து மீறுவது பாவத்திற்கு அடிகோலுவதாகும். இயற்கையின் நியதிகளை அவமதித்து இறைவன் கட்டளையை மீறுவதால் மனித இனத்திற்கு கேடுதான் விளையும். ஒருவன் நிதானத்துடன் இயற்கையின் விதிகளை அறிந்து விருப்போ வெறுப்போ இல்லாமல் நடந்து கொண்டால் அவன் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு இறை நிலையை, நித்தியமான வீட்டை மீண்டும் அடைவதற்கான தகுதியை பெறுவது நிச்சயம். இது கடவுளுக்கு அர்ப்பணிக்காதவர்கள், பகவானுக்கு உணவை பகவானுக்குன்னு நேவேத்தியம் பண்ணாத சாப்பிட்டோம்னா என்னது, அது எதுக்கு ஈக்குவல்? பாவத்தை சாப்பிட்றதுக்கு ஈக்குவல். அதனால அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லித்தான் சாப்பிடுவோம் அட்லீஸ்ட். ஓகே? இப்போ நான் இப்போ இது வரைக்கும் படிச்சுட்டு உங்களுக்கு நான் இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அடுத்தாப்புல. அந்த கொஸ்டின்ஸை பாருங்கோ, தெரிஞ்சவா சொல்லுங்க, தெரியாதவா கவலைப்படாதீங்க. நான் அதுக்கு ஆன்சர் அடுத்த பேஜில் கொடுத்துருக்கேன். என்ன, அதை பார்த்து படிச்சுக்கலாம். தெரிஞ்சவங்க யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுதான் சொல்லுங்க, தெரியலையா அப்போ என்ன கேள்வியை படிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் பேஜில் ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகே? எஸ். ஈஷா வாசிய அப்படின்னா என்ன? யாருக்காவது மீனிங் தெரியுமா? ஈசன் வாசியம். ஈசான்னா யாரு? கடவுள். வாசியான்னா என்ன? வசிக்கும் இடம். இது உலகம் கடவுள் வசிக்கிற ஸ்தலம். ஓகேயா? சிம்பிளா சொல்லிட்டேன். இப்போ அடுத்தாப்புல அவ எப்படி கொடுத்துக்கிறா பார்க்கலாம். பரா அண்ட் மற்ற அபரா பிரகிருதி, இதுவும் படித்தோம். அதுக்கும் அங்கே டீட்டெயில்ஸ் பாகவதா கம்யூனிசம், அதுவும் இப்போ படித்தோம். அப்பௌருஷேய அப்படின்னா என்ன? ஓகே? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா பார்த்துக்கலாம். அப்பௌருஷேய பகவானால் கூறப்பட்டது மாதாஜி, மனிதனால் அல்ல. மனிதன், அபௌருஷேயனா பகவானால் கூறப்பட்டது. ஓகே. பாகவதா கம்யூனிசம் தெரியுமா? அது 2 லைன் வந்தது, ஒரு 4th பேஜ்ல என்னமோ வந்தது. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். இதை படிங்கம்மா மாதாஜி. ஈசா அப்படின்னா என்ன? வாசியம். ஈசா கடவுள், பரமாத்மா, அனைத்தையும் கட்டுப்படுத்தும். நானே படிச்சுட்டேன். கட்டுப்படுத்தும் சக்தி. வாசியம்னா வாழும், ஆட்சி செய்யும், நிறைந்திருக்கும் முழுமையான பொருள். ஈசா வாசியம் இதம் சர்வம் அப்படின்னா மொத்தமா என்ன? முதல்ல எனக்கு இந்த உலகில் உள்ள அனைத்திலும் ஈசன் நிறைந்திருக்கின்றார். இதை மீனிங் தெரிஞ்சுன்னு வச்சுங்கோ, ஸ்லோகம் ஈஸியா பைஹார்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஈசா வாசியம் இதம் சர்வம் அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் ஈசன் நிறைந்திருக்கிறார். அனைத்து கடவுளால் ஆட்சி செய்யப்படுது, அவரது வாழ்விடம் ஆகும். ஓகே? ஈசாவாசியனாக இறைவன் அனைத்திலும் நிறைந்திருப்பது என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இது ஒரு முக்கியமான வேதாந்த கருத்தாகும், அத்வைதத்தை சார்ந்தது. ஓகே? பரா பிரகிருதி அப்படின்னா என்ன? உன்னதமான தெய்வீகமான இயற்கை.
இது ஆத்மா அல்லது ஆழ்ந்த ஆன்மீக சக்தியை குறிக்கிறது. அப்பரா பிரகிருத்தினா இயற்கை, கீழ்மையான விலகக்கூடிய இயற்கை. இது புவி, நீர், காற்று, நெருப்பு, மனம் போன்ற பொருட்களையும் விகாரங்களையும் குறிக்கிறது. இரண்டும் பகவத்கீதையில் வருகிறது. ரெண்டுமே அப்பரா பிரகிருதி பஞ்சபூதங்கள், மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பரா பிரகிருதி வாழ்வின் உண்மை ஆதாரம், உயிரின் ஆழ்ந்த சக்தி. இது ஜீவாத்மாவாகும். சுருக்கமாக சொல்லணும்னாக்க அப்பரா, நீங்கள் இது 1 மார்க் கொஸ்டின் கொடுத்தாக்க, இப்போ இந்த அப்பரானா கீழ்மையான உடல் சார்ந்த சக்தின்னு எழுதுனா 1 மார்க் கொடுத்துருவா. உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்தாருன்னா முன்னாடி படிச்சதெல்லாம் அதெல்லாம் எழுதணும். ஓகேயா? பரானாக்க உன்னதமான ஆன்மீக சக்தி. ரெண்டும் பிரபஞ்சத்தை உருவாக்கும் சக்திகள். ஓகே. அடுத்தது பாகவத கம்யூனிசம். அந்த இதில் இருக்கு, பார்த்தேன் 4th பேஜ்லேயே நம்ம வருது நினைக்கிறேன். பாகவத கம்யூனிசம் என்பது பாகவத சமயத்தின் ஆன்மீக பக்தி அடிப்படையில் கூட்டு சொத்துக்களை பகிர்வு மற்றும் சமத்துவத்தை முன்வைக்கும் கம்யூனிஸ்ட் கொள்கையை இணைத்த ஒரு தத்துவம் ஆகும். ஓகே. அடுத்தது அப்பௌருஷிய, மனிதன் செய்யாத அல்லது மனிதன் ஏற்படுத்தாத என்று பொருள். ஓகே ஓகே அவ்வளவுதான். இது வரைக்கும் படிச்சதுல மறுபடியும் பார்க்கணுமா ஏதாவது திருப்பி உங்களுக்கு? இல்ல மாதாஜி, ஒன்லி இந்த கொஸ்டின் ஆன்சர் மாத்திரம் அந்த இதுல கொடுங்க மாதாஜி. லிங்க்ல ஒரு தடவை படிச்சு பாத்துக்கிறோம். அப்படியா? ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் மாதாஜி, குரூப்ல படிச்சுக்கோங்க. கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம் வரச்சு இதெல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பேசிக்கா இப்படி இந்த மாடல் வந்து இந்த ஸ்லோகத்துல என்ன வரப்போறது, இந்த மாதிரி ஈசாவாசியா, பரா மற்றும் அப்பரா பிரகிருதி, பாகவதா கம்யூனிசம், அப்பௌருஷேய, இந்த மாதிரி தான் கேட்பா. இதுக்கு 2 மார்க் கொஸ்டின் கொடுத்தாலும் எழுத தெரியணும், உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் கொடுத்தாலும் எழுதணும், 1 மார்க் கொஸ்டின் கொடுத்தாலும் எழுத தெரியணும். அதனால நீங்கள் ஃபுல் டீட்டெயில்டாக படித்து வச்சுட்டேன்னா எந்த இடத்துக்கு எப்படி வருதோ அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். பெரிய பேராகிராஃப்லாம் எழுதக்கூடாது. இனிமேல்லாம் இன்னும் சிம்பிளாக 4 லைனில் எழுதுகிற மாதிரி படிக்கணும். பெரிய 4 மார்க் கொஸ்டின் இருந்தால் கூட பெருசாக எழுதுனா பெரிய லாங் எஸ்ஸே மாதிரி எழுதுனா யாரும் படிக்க மாட்டா, கரெக்ஷன் பண்ணுறவா. அதனால் மெயினாக பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். நான் ஏன் இப்போ எப்படி சொல்கிறேன்னா 18 சாப்டர்ஸ் முடிச்ச அப்புறம் எல்லாத்தையும் உட்காந்து நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு வரிசையே இப்போ எப்படிச்சே நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபைனலாக. ஓகே, முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோமா? இதை சிவகாமி மாதாஜி கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் எழுதிட்டேடா? ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இது ஆன்சர் வந்து அவங்க ஆன்சரை பார்க்காதீங்க. ஆன்சரை வந்து நீங்களாவே இந்த இதை படித்து இதில் வரும் இல்லையா, அந்த ரெக்கார்டிங் செக்ஷனை பார்த்துட்டு நீங்களாவே எழுத பாருங்க. அதுக்கப்புறமா ஆன்சர் ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. உங்களுக்கு நீங்களே மார்க் போடுங்க, செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதரூபஸ்ய கிருபா சிந்துபியேவ ச பதித்தானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. அனந்தகோட வைஷ்ணவ விருந்துக்கு ஜெய். நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூருக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரெக்கார்டிங். மாதாஜி.